So knowing where you spend eternity is very important today. உங்கள் நித்தியத்தை நீங்கள் எங்கே செலவழிப்பீர்கள் என்பதை இன்றைக்கு நீங்கள் அறிந்து தெளிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமாகும். Hi there. Welcome to Living for Eternity. I'm Lori Ditto, your hostess. வணக்கம் எனக்கு அன்பானவர்களே, நான் லாரி டிட்டோ. நித்தியத்திற்காகவே வாழ்கிறோம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். This episode is the third of a 3-part series. 3 பகுதி தொடரில் இது 3வது நிகழ்ச்சியாகும். Jesus submitted perfectly to the Father so that he could become the second Adam. இயேசுவானவர் தாம் 2வது ஆதாம் ஆகும்படிக்கு பிதாவின் சித்தத்திற்கு தன்னை பூரணமாய் ஒப்புக்கொடுத்து கீழ்ப்படிந்தார். Now you remember Adam had been given all authority over all of the earth, over everything that God had made that was good. தேவன் நல்லது என்று சிருஷ்டித்த அனைத்தின் மீதும் ஆதாமுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அனைவரும் அறிந்த காரியமே. Adam's authority was over perfection. ஆதாமிற்கு கையளிக்கப்பட்ட அதிகாரமானது பூரணத்திற்கு மேலானதாய் இருந்தது. And sin is rebellion. பாவம் முரட்டாட்டமே. That's not submissive, it's sin. அது அடங்கி போவதோ ஒப்பு கொடுத்தலோ இல்லை, அது பாவம். And in Adam's act of sin, he gave the authority of perfection over to Satan. ஆதாம் பாவம் செய்ததின் நிமித்தம் பூரணத்தின் மேல் இருந்த தன்னுடைய அதிகாரத்தை பிசாசிடம் கையளித்தார். Adam's sin brought death, and now each of us have original sin when we're born. ஆதாமின் பாவமானது மரணத்தை பிறப்பித்தது. எனவே நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுதே பாவத்துடன் பிறக்கிறோம். Adam blamed God and Eve for his sin. தன்னுடைய பாவத்திற்காக ஆதாம் ஆண்டவரையும் ஏவாளையும் குற்றம் சாட்டினார். I wonder what would have happened if Adam would have taken responsibility for his sin. தன்னுடைய பாவத்திற்காக ஆதாம் முழு பொறுப்பையும் தன் மீதே எடுத்துக்கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். But we'll never know. அதை நாம் ஒரு காலமும் அறிய முடியாது. And now because of that, we all struggle to submit. இதனால் நாம் அனைவரும் ஒப்பு கொடுத்து அடிபணிவதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம். And there's always a consequence for sin. பாவத்திற்கு எப்பொழுதுமே ஒரு பிரதிபலன் உண்டு. God said over Eve that she would now struggle in labor for childbirth and that her desire would be for her husband. ஆண்டவர் ஏவாளிடம் சொன்னார், நீர் பிள்ளை பேறு பெறும்பொழுது மிகவும் வியாகுலப்படுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றியதாகவே இருக்கும். God spoke over Adam that he would labor all the days of his life and that the ground would give him thorns and thistles. ஆண்டவர் ஆதாமிடம் கூறினார், உன் வாழ்நாள் முழுவதும் மிகவும் பிரயாசப்பட்டு வேலை செய்வாய், ஆனாலும் நிலமோ உனக்கு முள்ளையும் குறுக்கையும் விளைவிப்பதாய் இருக்கும். And God said the snake would slither and that the woman's seed would crush its head. ஆண்டவர் சொன்னார், பாம்பை நீ வயிற்றிலேயே ஊர்ந்து செல்வாய், ஆனாலும் ஒரு நாள் இந்த ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்றார். And perfection was gone. பூரணமானது அப்படியே மறைந்து போய்விட்டது. God created a sin offering, the blood of a spotless lamb. தேவன் பாவ நிவாரணத்திற்கு ஒரு பழுதற்ற ஆட்டின் இரத்தத்தை சிந்த வேண்டியதாய் இருந்தது. And this was a plan that Jesus had to submit to. இந்த திட்டத்திற்கு தான் இயேசு தன்னை அர்ப்பணிக்க வேண்டியதாய் இருந்தது. Now I want to take a brief moment and talk about Cain and Abel. நான் சிறிது நேரம் எடுத்து காயினையும் ஆபேலையும் குறித்து பேச விரும்புகிறேன். You see, there's only one acceptable sacrifice for sin, innocent shed blood.
பாவத்திற்கு ஒரே ஒரு பரிகாரம்தான் உண்டு. அது என்னவென்றால் ஒரு குற்றமற்ற இரத்த சிந்துதலே. And everyone must bring an acceptable offering for their sin. ஒவ்வொருவரும் தங்கள் பாவ நிவர்த்திக்காக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பலியையே கொண்டு வந்து செலுத்த வேண்டும். The Bible teaches that Cain was a vegetable farmer and that Abel was a sheep farmer. வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் காயின் ஒரு விவசாயி என்றும் ஆபேலோ ஒரு ஆடு மாடு மந்தையை மேய்ப்பவன் என்றும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. And both brothers had to bring a pure sheep for the sin offering. இரு சகோதரர்களுமே ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியையே பாவ நிவாரண பலியாக கொண்டு வர வேண்டியதாய் இருந்தது. But Cain refused to obey, and instead he brought God an offering of vegetables. ஆனாலும் காயின் இதற்கு கீழ்ப்படிய மறுத்து தேவனுக்கு காய்கனிகளை பலியாக கொண்டு வந்து செலுத்தினார். He did not want to obey God. அவர் தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை. He thought God would change for him. அவர் நினைத்தார் தேவன் எனக்காக தன்னை மாற்றிக்கொள்வார் என்று நினைத்தார். And the father told him, be very careful because sin is crouching at your door. பிதாவானவர் நம்மிடம் சொல்லியிருக்கிறார், மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருங்கள், ஏனென்றால் பாவம் உங்கள் வாசலிலேயே படுத்திருக்கிறது. And instead of submitting, Cain got very angry. இதற்கு அடிபணியாமல் காயின் மிகவும் மூர்க்க கோபம் கொண்டார். And out of that anger, he did submit innocent blood, but it was because he killed his brother. இதன் மூலம் அவர் ஒரு குற்றமற்ற இரத்தத்தை பலியாய் செலுத்தினார். ஆனாலும் அது தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்ததன் மூலமே. Now we must be very careful because oftentimes we are just like Cain. நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அநேகந்தரம் நாமும் இந்த காயினை போலவே இருக்கிறோம். And the whole world was waiting for the Messiah to come who could crush the head of the enemy. நீங்கள் அர்ப்பணிக்காமல் கீழ்ப்படியாமல் போகும் பொழுதெல்லாம் நீங்கள் பிசாசை போலவே நடந்து கொள்ளுகிறீர்கள். And to his demise and that of the other fallen angels, hell was created for them. விழுந்து போன தூதர்களோடு பிசாசும் அழிவதற்கென்றே நரகமானது உருவாக்கப்பட்டது. You know, submitting for Jesus was never easy. இயேசுவானவர் தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவுக்கு அடிபணிந்து நடந்த காரியம் மிகவும் லகுவான காரியம் அல்ல. He adhered perfectly to the plan of God. ஆனாலும் அவர் தன்னுடைய பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ்ந்தார். There's never been another like our Lord. நம்முடைய ஆண்டவரை போல வேறொருவர் ஒரு காலமும் இருந்ததில்லை. And he chose obedience every single day of his life. தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அவர் கீழ்ப்படிவதையே தெரிந்து கொண்டார். He chose obedience every minute of his life. தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் அவர் கீழ்ப்படிவதையே தெரிந்து கொண்டார். And if Jesus could do it, then you and I can do it. இயேசுவால் அதை செய்ய முடியும் என்றால் உங்களாலும் என்னாலும் அதை நிச்சயமாக செய்ய முடியும். I want to look at what was the hardest thing that we see Jesus submitting to. இயேசுவானவர் எதற்கு மிகவும் கடினப்பட்டு தன்னை அர்ப்பணித்தார் என்பதை நாம் பார்க்க விரும்புகிறேன். Let's go to the Garden of Gethsemane. நாம் கெத்செமனே தோட்டத்திற்கு செல்வோம். We find him there asking, is there any other way? But not my will, your will be done. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி, ஆண்டவரே, இதை தவிர வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டார். ஆனாலும் இது என் சித்தம் அல்ல, உம் சித்தமே ஆகட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். 3 times Jesus asked, is there any way to let this cup pass from me? 3 முறை இயேசுவானவர் பிதாவிடம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று கேட்டார். And each time he agreed with the Father, not my will, but your will, Father. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அவர் என் சித்தம் அல்ல, உம் சித்தமே ஆகட்டும் என்று பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்.
You see, our Lord had full knowledge of what he was submitting to. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எதற்கு அர்ப்பணிக்கிறார் என்பதை குறித்ததான முழுமையான ஒரு விளக்கத்தையும் அறிவையும் பெற்றிருந்தார். Before the scourging, the mocking, the crown of thorns, the piercing, he knew everything that was happening. அவர் வாரடிப்படுவதற்கு முன்பாகவும், அவர் மற்றவர்களால் நகைக்கப்படுவதற்கு முன்பாகவும், அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவும், முற்கிரீடங்களால் தன்னுடைய தலையிலே மக்கள் அடிப்பதற்கு முன்பாகவும் தனக்கு என்ன நடக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து முழுவதுமாக அறிந்திருந்தார். Just like you and me, Jesus had to endure fear and pain. உங்களைப் போலவும் என்னைப் போலவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பயத்தையும் வலி வேதனையும் அனுபவிக்க வேண்டியதாயிருந்தது. And he made the choice to choose love. அவர் அன்பையே தெரிந்து கொண்டார். While he hung on the cross, அவர் சிலுவையிலே தங்கிக் கொண்டிருந்த பொழுது he cried out, I thirst. அவர் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று அழுதார். And I believe with everything in me, he was saying, I accept this cup of wrath. என்னுடைய முழுமையினால் நான் விசுவாசிக்கிறேன். இயேசு என்ன சொன்னார் என்றால், இந்த கோபாக்கினையின் கலசத்தை நான் முழுவதுமாய் ஏற்றுக்கொள்கிறேன். In the garden, he was saying, is there any other way? அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் சொன்னால், இதற்கு வேறு வழி ஏதாகிலும் இருக்கிறதா என்று. But on the cross, Jesus said, I thirst for this. ஆனாலும் சிலுவையிலே இயேசு நான் இதற்காகவே தாகமாய் இருக்கிறேன் என்று கூறினார். And suddenly he did what Adam should have done. ஆனாலும் திடீரென ஆதாம் என்ன செய்திருக்க வேண்டுமோ அதை இயேசு கிறிஸ்து செய்தார். Jesus took all the responsibility for all to sin on him. இயேசு கிறிஸ்து அனைவரும் செய்த பாவத்திற்கான பொறுப்பை தன் மீது ஏற்றுக்கொண்டார். He chose love. அவர் அன்பை தெரிந்து கொண்டார். He died. அவர் மரித்தார். He was buried and went to hell for 3 days. அவர் மரித்து 3 நாள் நரகத்திற்கு சென்றார். But when he arose, ஆனாலும் அவர் உயிர்த்தெழுந்த போதோ, Jesus is our Messiah. Hallelujah. ஆமென், இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மேசியா. You know, Jesus told us in Luke 12:50. லூக்கா 12:50 இயேசு இப்படி சொன்னார், I have a baptism to undergo and how distressed I am until it is completed. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானமும் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். Jesus began by submitting his mind and then his emotions. இயேசு தன்னுடைய மனதையும் தன்னுடைய உணர்வுகளையும் முழுவதுமாய் அர்ப்பணித்திருந்தார். And he proceeded to the cross, the plan of his Father. தன்னுடைய பிதாவின் சித்தத்தின்படியே அவர் சிலுவையை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். Let's look at John 19:28-30. யோவான் 19:28 முதல் 30 வசனங்களை நாம் பார்ப்போம். After this, Jesus, knowing all things were now accomplished, that the scripture might be fulfilled, said, I thirst. Now a vessel full of sour wine was sitting there, and they filled a sponge with sour wine, put it on hyssop, and put it to his mouth. So when Jesus had received the sour wine, he said, It is finished. And bowing his head, he gave up his spirit. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். Jesus came to destroy the works of the enemy. சத்ருவின் கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். And he is our perfect example. இயேசுவே நாம் பின்பற்றுவதற்கு ஒரு பூரணமான மாதிரியாய் இருக்கிறார்.
And when you hear the testimony of what our great King has done for us, நம்முடைய பரம ராஜ்யத்தின் ராஜாதி ராஜா நமக்கு என்ன செய்தார் என்ற சாட்சியை நாம் கேட்கும் பொழுது, this gift of submission, this is what we bring this King. இந்த ராஜாவுக்கு நாம் கொண்டு வருகிற வெகுமதி என்ன என்றால், இந்த கீழ்ப்படிதல் இல்லை என்றால் ஒப்பு கொடுத்தல் என்கிற இந்த பெரிய ஈவே. And every other thing that we bring him is just like Cain bringing vegetables instead of the right sacrifice. இதை தவிர நாம் வேற எதையாவது கொண்டு வந்தால் அது காயின் பலி செலுத்துவதற்கு ஆட்டுக்குட்டியை தவிர அவர் கொண்டு வந்த காய்கனிகளைப் போலவே இருக்கும். And if you love Jesus, it's easy to submit. நீங்கள் இயேசுவை நேசித்தால் அவருக்கு அடிபணிந்து ஒப்பு கொடுத்தல் மிகவும் லகுவான காரியமாய் இருக்கும். It doesn't matter if we want to. நாம் அதை செய்ய விரும்புகிறோமா என்பது ஒரு பொருட்டல்ல. What matters is that he wants you to. என்ன மிகவும் முக்கியமான காரியம் என்றால், அவர் நாம் கீழ்ப்படிவதையே அவர் விரும்புகிறார். Do you know why people are afraid to obey God? ஜனங்கள் ஏன் தேவனுக்கு கீழ்ப்படிய பயப்படுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? The reason why people are afraid is because they have not had a heart connect with the King. ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய பயப்படுவதற்கான காரியம் என்னவென்றால், அவர்கள் இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு இணைந்து இருக்கவில்லை. And that's the first place that we must come, a heart connect with Jesus Christ. நாம் முதலாவது நம்முடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டு இசைந்து இருக்க வேண்டும். And without that heart connect, we're fooling ourselves. நம்முடைய இருதயங்கள் ஒன்றாய் இணைக்கப்படாமல் இருந்தால் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். Fear is something that grips us and it stops us from being able to obey. பயமானது நம்மை கவ்வி பிடித்து நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதை தடுத்து நிறுத்துவதாய் இருக்கும். Pain is something that causes us to think that maybe God doesn't love us. வலி வேதனையானது, ஓ தேவன் என்னை நேசிக்கவில்லையோ என்று நம்மை எண்ணம் கொள்ள வைக்கும். But when we think about what Jesus did on that amazing day, we can know how much he loves us. ஆனாலும் அந்த அற்புதமான நாளிலே இயேசு நமக்காக என்ன செய்தார் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவாய் நம்மை நேசித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். God restored that now he has authority over perfection. பூரணத்தின் மேல் உள்ள அதிகாரத்தை தேவன் மீண்டுமாக மீட்டெடுத்தார் என்பதை அறிந்திருக்கிறோம். He said, all authority in heaven and on earth has been given to me. பூரணத்திற்கு மேற்பட்ட சகல அதிகாரத்தையும் தேவன் மீட்டெடுத்து விட்டார். He said, all authority in heaven and on this earth has been given to him. Therefore, you go make disciples of all of the nations. ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள் என்றார். Oh God, forgive us. ஆண்டவரே எங்களை மன்னியும். Forgive us, God, for our great pride, just like Cain. காயினை போல நாங்கள் மிகவும் பெருமை கொண்டிருந்தவர்களால் எங்களை மன்னியும். Forgive us, God, for not obeying instantly. நாங்கள் உடனடியாக கீழ்ப்படிய மறுத்ததினால் எங்களை மன்னியும். I want to say, Jesus, you're worthy. ஆண்டவரே இயேசுவே, நீர் பாத்திரர் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். Oh God, love is stronger than fear or pain. ஆண்டவரே, பயத்தையும் வலி வேதனையும் விட அன்பு மிகவும் வலிமை வாய்ந்ததே. And you showed us your great love for us, that you would come. நீர் திரும்பவும் வருவீர் என்பதற்காக உம்முடைய பேரன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி. When we hated you, you loved us. ஆண்டவரே, நாங்கள் உம்மை வெறுத்த பொழுதும் நீர் எங்களை மிகவும் நேசித்தீர். When we were your enemies, you died for us.
நாங்கள் உமக்கு பகைஞராய் இருந்த பொழுது நீர் எங்களுக்காக மரித்தீர். We say there is no one like you, Jesus. ஆண்டவரே, உம்மை போல யாருமே இல்லை இயேசுவே. You are superior in every way. எல்லா வகையிலும் நீரே மேன்மையானவர். You are our Messiah. நீரே எங்கள் மேசியா. And right now we pray for our will. இப்பொழுதும் எங்களுடைய சித்தத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். I will submit to Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். I will obey what the Lord says. ஆண்டவர் சொல்வதை நான் அப்படியே கீழ்ப்படிந்து செய்வேன். And I will go make disciples. நான் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குவேன். I'll learn more about you, Jesus. ஆண்டவரே, நான் உம்மை பற்றி இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்வேன். I have so much to be thankful for. நான் உமக்கு நன்றி அறிதலுடன் இருப்பதற்கு எனக்கு அநேக காரியங்களை நீர் செய்திருக்கிறீர். And I will take what I know, I will take it, God, to others. ஆண்டவரே, எனக்கு என்ன தெரிந்திருக்கிறதோ அதை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க செல்லுவேன். Have mercy. என்மேல் இரக்கமாயிரும் இயேசு. Have mercy on us, God. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். You are the God over perfection. நீர் சகல பரிபூரணத்தின் மேலும் ஆண்டவராய் இருக்கிறீர். And the plan that you've made for our life is perfect. நீர் எங்கள் வாழ்க்கைக்கு வகுத்திருக்கிற திட்டம் பூரணமானதே. And right now, God, we submit our will to you. இப்பொழுதும் எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். In the same way that you cried out, I thirst. நீர் எப்படி நான் தாகமாய் இருக்கிறேன் என்று கூக்குரலிட்டு அழுதீரோ அதை போலவே. Lord, we desire your perfect way in our life. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய பூரண சித்தத்தையே நாங்கள் ஆவலோடு ஆசிக்கிறோம். Right now, God wants to give to us his mercy and his endurance. இப்பொழுதும் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தையும் தன்னுடைய கிருபையும் நமக்கு அளிக்க விரும்புகிறார். And even now he's reminding me, I can do all things through Christ who strengthens me. இப்பொழுதும் அவர் எனக்கு நினைப்பூட்டுகிற காரியம் என்னவென்றால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. And we submit our soul to Jesus Christ. Hallelujah. Amen. நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவருக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆமென். ஹalleluya. Amen. Amen. ஆமென்.